அந்த வழியா வந்து கொண்டிருக்கிறார். பிசாசு பிடித்த அந்த மகன் வேதனையோடு பயங்கரமான அலகழிப்போடு தீயிலையும் தண்ணீரையும் தள்ளி அவனை சாகடிச்சு நரகத்திற்கு கொண்டு போகின்ற அந்த பிசாசு பாருங்க பயங்கரமாய் அலகழிக்கிறது. இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் எல்லா சாதி ஜனத்திற்கும் எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் இயேசு அந்த வழியாய் வருகிறார். யாரெல்லாம் இயேசு தொடுகிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு சுகமளிக்கிறவராய், சமாதானம் கொடுக்கிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய் இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறது. அந்த லேகியோன் பிசாசு பார்க்கிறது, பயங்கரமாய் அலகழிக்கிறது. அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லைங்க. பரிசுத்தமானவர் இயேசு கிறிஸ்து, அசுத்தமான அந்த லேகியோன் பிசாசு பயங்கரமாய் அலகழிக்கிறது. உன்னதமான தேவகுமாரனே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து என்னை துன்பப்படுத்துவாய் வந்து பயங்கரமாய் அலகழிக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகனை இயேசு தொடுகிறார். அந்த பிசாசு பிடித்த அந்த மகனை இயேசு தொட்ட அந்த நிமிஷத்தில் அவன் சரீரத்தில் இருக்கிறானே 6000 பிசாசு நீங்கி அவன் விடுதலை பெற்றுக் கொண்டவனாய் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இனி காலம் செல்லாது. இதுவே கடைசி காலம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் காலங்கள் கடந்து போனதே இயேசு வந்தார், இயேசு இருந்தார், இயேசு கொடுத்தார், இயேசு சொன்னார். அவன் சரீரத்தில் இருந்ததாலே 6000 பிசாசு நீங்கி அவன் விடுதலை பெற்றுக் கொண்டவனாய் இயேசுவுக்கு முன்னதாக ஆடி பாடி குதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏன் சொல்கிறது? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாளர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த ஒளிபரப்பின் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியாய், இயேசு உங்களை சுகமாக்கும்படியாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த நல்ல தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லா மனுஷனாலும் கைவிடப்பட்டு வியாதியினாலே அநேக மருத்துவர்கள் பார்த்து உங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை ஏமாந்து போய் உங்கள் படுக்கையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பத்தாரே, இயேசு உங்களுக்கு சுகம் அளிக்கும்படியாய், இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியாய் அநேக விதமான பிசாசு பிடியினாலும் செய்வினை கட்டினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு குடும்பங்களே, இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியாய், இயேசு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. இயேசு கொடுக்கிற சமாதானம் பெரியதாக இருக்கும். இயேசு கொடுக்கிற சமாதானம் நித்தமும் நித்தமும் உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கிறதா இருக்கும். அந்த நல்ல தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த தெய்வமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய இயேசு நல்லவரா இருக்கிற. நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஐயா நாங்க பாவியான மனுஷனாச்சு, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன்னு இயேசு என்னை ஏற்றுப்பாரா, இயேசு என்ன பிள்ளையா என்னை ஏற்றுப்பாரா நீங்க நினைக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை அதிகமாக நேசிக்கிறார். பாவிகளுக்காகவே இந்த மனுக்குலத்திற்கு இயேசு வந்து தன்னையே பலியாய் கொடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு இடம் கொடுக்கும் போது நீங்க கொடுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க, பணம் பொருள் இல்லைங்க, நல நகை எல்லாம் இல்லைங்க. உங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இயேசு உங்கள் இருதயத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையோ சமாதானத்தை கொடுக்க இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்களேன், இயேசு அப்பதான் அற்புதங்கள் செய்வாரா, இப்ப செய்ய மாட்டாரா? இல்ல பிரியமானவர்களே, இப்பவும் அவர் எப்பவும் அற்புதங்களை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பாருங்களேன், இப்ப சாட்சி சொல்ல போறாங்க. அற்புதங்கள் நடந்த ஒரு சாட்சி சொல்ல போறாங்க. பலாயிரம் சாட்சிகள் உண்டு, இருந்த ஒரு சாட்சி சொல்ல போறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல போறாங்க அப்படின்னா, நீங்க டிவி பார்க்காத கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. ஆனாலும் நம்ம சொல்ற பாருங்க, சிச்சி அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா டிவி நாம தான் போவோம். ஏன் அப்படின்னா சிச்சி நாடு
நாடகம் டிவில போட்டு உண்டு. ஏன்னா இப்ப இருக்கிற தாய் தகப்பனே சாப்பாடு கொடுக்கிறது பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா சித்தி கொடுமை அப்படின்னா கையை தட்டினா கொஞ்சம் வேகமா கையை தட்டுங்கள, கொஞ்சம் வேகமா கையை தட்டுங்க பிரியமானங்களே, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்களேன். பாருங்க அந்த மாதத்துக்கு சவுண்ட் போட்டுருக்கிற கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்களேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த நாளிலும் கூட தனிமையில என்னை விசாரிக்க யாருமே இல்லை. என் மனசுல ஒரு சமாதானமே இல்லையே. நான் தனிமையில வடிக்கிற கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு சொல்லி நீங்க யாராவது இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா